அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா ஏற்கனவே டிஎன்பிசி ஜேடிஓ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம யூனிட் வைஸ் பிரித்து கொடுத்துருக்கோம். அதாவது 2012 2024 5 கொஷின் பேப்பர் 200 கொஷின் மொத்தமாக 1000 கொஷின்ஸை யூனிட் வைஸ் பிரித்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 100 கொஷின் அந்த மாதிரி பிடிஎஃப், அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நிமிஷம். ஸோ இந்த இதில் வர மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இப்போ எம்ஓஎஸ், ஸோ 12, 19 இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2000 இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸில் உங்களுக்கு ஒவ்வொரு கொஷினுமே தனித்தனியாக அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம இந்த கொஷின் பேப்பர்ஸை வச்சு நம்ம இது எடுத்திருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஷினை கட் பண்ணி சர்வேக்கு, என்விரான்மெண்டல், ஸ்ட்ரக்சரல் எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? ஸோ நீங்கள் படிச்சுட்டு இந்த கொஷினை அப்படியே ரிவிஷன் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 30% கொஷின்ஸ் கன்ஃபார்மாக உங்களுக்கு வரும். அதனால் இந்த யூனிட் வைஸ் பிரித்து கொடுக்குறோம். ஸோ இந்த இதுக்கான காஸ்ட் 300 ருபீஸ். ஓகேங்களா? இதுக்கான காஸ்ட் 300 ருபீஸ். ஸோ ஜிபே நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஜிபே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். அதுலேருந்து நீங்கள் கொஷின்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் எப்படி இருக்கும், இந்த கட் பண்ண கொஷின்ஸ் அது பிடிஎஃபாக எப்படி இருக்கும் இப்போ நான் காட்டினேன். அதோட சாம்பிள் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷினை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30% ஆஃப் உங்கள் எக்ஸாமில் வர 30% கொஷின்ஸ் அதிலேருந்து வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். ஸோ அதில் 2-3 கொஷின் ஆட் பண்ணியிருப்பேன். அதை எடுத்து பாருங்கள் எப்படி கட் பண்ணியிருக்காங்க என்னன்ட்டு. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூப்பா.